கண்ணுங்களா, என்னடா இந்த ஒரு காலகட்டத்தில் லவ், பிரேக்கப்பு, மேரேஜ், டிவோர்ஸ் அப்படின்னு போய்கிட்டே இருக்கே அப்படின்னு பார்த்தா காரணம் ஒன்று தாங்க. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்சிருக்குன்னு போய் சொல்லி நடிக்க ஆரம்பித்தா ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமலே போகலாம். புரியல, புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ரொம்ப அதிக சம்பளம் தராங்கன்னு ஒரு கம்பெனியில் நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சு நம்மளால் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்க்க முடியும். ஆனால் அந்த வேலையை சரியாக பண்ண முடியாது. கம்பெனியும் இதை நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த வேலைக்கு நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம்னு நம்மளை வேலையை விட்டு தூக்கிறோம். இதுதாங்க வாழ்க்கையிலே நடக்குது. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அவங்களுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்து நமக்கு பிடிக்காத விஷயத்தையும் பிடிச்ச மாதிரி அவங்களுக்காக நடிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்மளுடைய ரியல் லைஃப் நம்ம இழக்க ஆரம்பிக்கிறோம். எல்லா நேரமும் வாழ்க்கை முழுவதும் நம்மளால் ஆக்ட் பண்ண முடியாது, நடிக்க முடியாது. அப்போது அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடலாம். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் உங்களுக்கு வேணும்னு நினச்சா நீங்கள் ரியலாக இருங்க, நடிக்காமல் இருங்க. உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்காக நீங்கள் எதையும் விட்டு கொடுக்கணும், நடிக்கணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைச்சா அந்த உறவை மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா?